நல்லவர். Praise the Lord. Praise the Lord. நல்லவராக இருக்கிறாராமே, பரிசுத்தராக இருக்கிறாராமே. அல்லேலூயா. அழகான காரியங்களை செய்து வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை கனமடிச்சும்படியாக, ஆண்டவரை உயர்த்தும்படி நல்ல பலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிற வேளையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக. நல்ல சத்தமா வாயிலிருந்து வார்த்தை வரட்டுமே, நல்ல சத்தமா வாயிலிருந்து வார்த்தை வரட்டும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வெறியும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். தேவனே உம்மை கனப்படுத்துகிறோம் கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். கண்களை மூடி தேவனை துதிங்க பார்க்கலாம். சத்தமா தேவனை துதிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம். பரிசுத்தரே 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 நல்லவரே உயர்த்துகிறோம். பரிசுத்தரே கனப்படுத்துகிறோம் கனப்படுத்துகிறோம். மாறாதவரே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். சேனையின் கர்த்தரே உம்மை உயர்த்துகிறோம். வல்லமுள்ள தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. 1000 பலிகளை செலுத்தின சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்து ஞானம் கொடுத்தது போல ஆண்டவரே, துதி பலிகளை ஏறெடுக்கிற இந்த சபையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே மேலான காரியம் எங்கள் துதியில் இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியம் எங்கள் துதியில் இருக்கிறது. உமக்கு நன்மையான காரியங்கள் துதியில் இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் துதியை விரும்புகிற தேவனீர் ஆண்டவரே. சகோதரிய கர்த்தர் உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கனமடிச்சுகிற வார்த்தையை கர்த்தர் விரும்புகிறார். நீ ஸ்தோத்திரம் சொல்லுகிற வேளையிலே கர்த்தரின் முகம் கர்த்தரின் கரம் உன்மேல் இருக்கும். அவர் உன் பட்சமாய் திரும்பி பார்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வது ஏதோ காரணத்துக்காக அல்ல, ஏதோ சாதாரண விஷயம் அல்ல. அவரை ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஸ்தோத்திரம் சொல்லும் போது கர்த்தர் பலமாய் இறங்குகிறவராக, கர்த்தர் பலமாய் இறங்குகிறவராக, கர்த்தர் பலமாய் இறங்குகிறவராக, கர்த்தர் வல்லமையா இறங்குகிறவராக. கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து தகவனே எங்கள் வழியெல்லாம் செமையாய் மாற்றினீர். ஆண்டவரே சோதனையின் வேளையிலே கர்த்தர் துணையாய் இருந்தீர். பெலனற்ற வேளையிலே கர்த்தர் பெலனா இருந்து, சோர்ந்து போன வேளையிலே கர்த்தர் தூக்கி சுமந்தீர். ஆண்டவரே இப்படியா எங்களுக்கு செய்ததுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 தூயரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஆண்டவரே நீர் தூயராய் இருக்கிறீர். ஆண்டவரே நீர் தூயராய் இருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. வாசிரரே துதி உமக்கே, பார்த்திரரே துதி உமக்கே. ஆமென். தூயரே தூயரே சர்வ வல்ல
துணையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை விரும்புகிறாரா, துதியை விரும்புகிறாரா? அல்லேலூயா, பேசுங்க. கர்த்தர் ஜெபத்தை விரும்புகிறாரா, துதியை விரும்புகிறாரா? துதியை விரும்புகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம், ஒன்று நேரம் உட்கார்ந்து ஜெபிக்கலாம், நீ புலம்பலாம், பேசலாம். ஆனால் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் மகிமை அடைகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரிடம் பேசலாம், அவர் கேட்பவர். அல்லேலூயா. அவர் செவியை உன் பக்கமாய் திருப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கேட்கிறார். ஆனால் துதிக்கும் போது சிங்காசனமே உன் பக்கமாய் திரும்பி பார்க்கும். அல்லேலூயா. யார் இது என்ன மீற தாஸ்தி துதிக்கிறாங்க என்று சொல்லி தூதர்கள் எல்லாம் உன்னை பார்க்கும். யாருப்பா இவங்க இப்படியாய் துதிக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாரும் திரும்பி பார்ப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்களை கர்த்தர் இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்னுமாக இருக்கிற நாட்கள் எல்லாம் அநேகர் வருவது கிடையாது. என்ன ஏன் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. வந்தவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உபவாச கூட்டத்துக்கு வந்தவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வராதவங்க ஏன் வரலன்னு எனக்கு தெரியாது. தலகணமாக இருக்கலாம், ஐயா, தலகணமாக இருக்கலாம். வேறு ஏதோ உங்ககிட்ட பிசாசு வராத மாதிரி உங்களை பிடிச்சு கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு தெரியாது போதகர் சுமை எவ்வளவு என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. போதகரோட சுமை எவ்வளவு என்று, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ காரியம், எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்காக ஆலயம் நடத்துகிறாங்க பார்த்தீங்க பாஸ்டரு. அல்லேலூயா. கொஞ்சமாவது உங்கள் பாஸ்டர் மேலே உங்களுக்கு என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், அக்கறை இருக்கணும். கூட்டம் நடத்துகிறாங்க, ஐயோ எங்கள் பாஸ்டர் நாங்கள் தனிமையாக விட்டுடுறோம், நாங்கள் வர மாட்டுக்கிறோம். கொஞ்ச நாள் உங்கள் புத்திக்கு ஏறணும். உங்களுக்கு சிச்சுவேஷன் சென்ஸுக்கு வரணும். என்னத்துக்கு வரணும்? நீங்கள் சென்ஸ்னா என்ன? அறிவுக்கு வரணும். அல்லேலூயா. சபையில் ஒரு கூட்டம் நடத்துகிறோம்னா, ஒரு 21 நாள் சபையில் உபவாச கூட்டம் நடத்துகிறோம்னா, நான் இங்கே வெட்டியாக வீட்டில் உட்காந்து இருக்கிறேனே, நான் போக மாட்டேங்கிறேனே என்று சொல்லி உங்கள் புத்திக்கு ஏறிட்டு. அல்லேலூயா. டச் ஆகட்டு. என்னையா நாலேருந்து வரீங்களா நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு? டச் ஆச்சா இன்னைக்கு? தோத்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாச கூட்டத்துக்கு 21 நாள் உங்களுக்கோசரம் 7:30 மணிக்கு வெடிச்சா நீங்கள் வர்றது கிடையாது. ஆமேன், ஆமேன். வேலையிலேருந்து நீங்கள் வருவீங்க, லேட்டாக வருவீங்கன்றதுக்காக உங்களுக்கு 7:30 மணிக்கு வெடிச்சா இது ஏன்னா உள்ளத்தில் துக்கம். எனக்கு ஏன் பாஸ்டர் ஸ்டார்டிங் இப்படி செய்கிறாருன்னா, என் உள்ளத்தில் இருக்கிற துக்கம். ஏன் என் ஜனம் வரமாட்டிருக்கு, ஏன் என் ஜனம் ஏன் சொந்தம் வரமாட்டிருக்கு, ஏன் எங்கள் ரத்தம் வரமாட்டிருக்கு. நம்மளாம் ஒரே ரத்தத்தில் கழுவப்பட்டீங்களா? கழுவப்பட்டீங்களா? உண்மையாகவே என் சொந்தமா? உண்மையாக எங்கள் ரத்தமா? உண்மையாகவே கர்த்தரால் கழுவப்பட்ட ஜாதியா நீங்கள்? அப்படி இருந்தால் நீங்கள் சபையில் பங்காளராக இருப்பீங்க. அல்லேலூயா. 7:30 மணிக்குனாலும் உங்களை முடியலைன்னா 8 மணிக்காவது வாங்க. உங்கள் முகத்தாவது சபையில் ஒரு நாள் வந்து காமிச்சுங்க. சில சமயம் உங்கள் பாஸ்டர் உங்கள் முகத்தை மறந்துடுறாரு, ஏன்னா நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற வீடு வர்றதில்லை, எதிரில் வீட்டில் இருக்கிறவங்க வர மாட்டேங்க, பின்னால் வீட்டில் இருக்கிறவங்க வர மாட்டேங்க, இந்த தெருவில் இருக்கிறவங்க வர மாட்டீங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க வர மாட்டீங்க. இல்லை என்ன செய்வீங்க கர்த்தர் ராஜ்யத்தில் சொல்லுங்கள்? தினமும் குரூப்பில் போடுறாங்க, 7வது நாள், 6வது நாள், 5வது நாள். இதை பார்க்குறவங்க அதை கூட பார்த்துட்டு வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது சபை வந்து ரொம்ப கஷ்டம். ஆமேன், 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 ஆமேன். வெளிநாட்டில் அநேக சபைகள் பூட்டிட்டு, இங்கிலாண்டில் அநேக சபைகளை பூட்டிட்டு அந்த சபைகளை ஹிந்து சபைகளாகவும் முஸ்லீம் சபைகளாகவும் மாற்றிக்கொண்டு வருகிறாங்க. ஒரு ஒரு சகோதரன், நல்ல பில்லினியர், அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த சபைகளை மீண்டும் அவர் வாங்குகிறார். அவர் வாங்கி இலவசமாக துதிக்கிற பள்ளியாக, பைபிள் காலேஜாக, சபைகளாக சுதந்திரமாக ஃப்ரீயாக. நம்ம ஜனம் ஃப்ரீயாக என்ன கொடுத்தாலும் ஓடிடுவோம். ஆமீன். சுதந்திரமாக ஃப்ரீயாக கொடுத்த உடனே சபை வேணான்னு ஓடினவெல்லாம் திரும்ப சபை கட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமீன். இந்தியாவிலும் நம்ம இந்த மாதிரி விசுவாசத்தில் நடந்தோம்னா, சபையில் இந்த மாதிரி விசுவாசிகள் இருந்தால் நான் கூட வேறு சபைக்கு பாஸ்டராக போகணும்.
ஆமென், ஆமென், ஆமென். ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு செய்தி என்னன்னா உறுதி. என்ன? உறுதி. கர்த்தர் நமக்கு எதை அஷூர் பண்ணியிருக்கிறாரு? கர்த்தர் நம்ம சும்மா விடுவாரா? இல்லை உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்காமல் போயிடுவாரா? இல்லை உங்களை பாவத்திலிருந்து மீட்காமல் விட்டு விடுவாரா? அவர் சொன்னதை எல்லாம் அவர் செய்கிறவர் அல்லவோ? ஆமென். அப்படி சொன்னதை செய்கிற கர்த்தருக்கு நீ என்ன சொல்லி உறுதி எடுத்து அதை செய்து கொண்டு வருகிறாய்? ஒன்று சொல்லுங்களேன், இந்த நேரத்துக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த நேரத்துக்கு நான் சபைக்கு வரேன், இந்த நேரத்துக்கு நான் இருக்கிறேன். குடும்பத்தை கர்த்தர் போஷிப்பார். குடும்பம் ஓடாதீங்க. ஒரு நாள் குடும்பத்தை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். என்ன பண்ணுவேன்? என் கணவனுக்கு உணவு கொடுக்கணும், என் பிள்ளைக்கு உணவு கொடுக்கணும், என் இதை செய்யணும், அதை செய்யணும், எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? யோபை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. எல்லாமே எடுத்துக்கொண்டார் கர்த்தர். ஆனால் யோபு சொல்லுகிறார், நான் ஜீவிக்கிற வரையிலே என் கர்த்தருக்காய் நான் ஜீவிப்பேன். என்னை மீட்கிறவர் அவர். He is my redeemer. என் மீட்பராய் இருக்கிறார். சொல்லுங்க. சாதாரணமான கர்த்தர் நம் கர்த்தர் அல்ல. அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ கள்ள மண்ணையும் நீங்க வணங்கல. உன் பட்சமாய் உன் பக்கத்துல உனக்காய் காத்திருக்கிறவரை நீ வணங்கி கொண்டு இருக்கிறாய். கொஞ்சம் உங்க சென்ஸுக்கு போகட்டுமே. ஆமேன், ஆமேன். நம் கண்களை மூடி தேவனை பார்த்து சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவம் உம்மை விட யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உம்மை விட இடே இல்லை. நல்ல உற்சாகமா கையை தட்டி, அட்லீஸ்ட் சபையில இருக்கும் போது நல்ல கையை தட்டி வாயிலிருந்து வார்த்தை வரட்டும். நல்ல சத்தமா பாடுங்க, நல்ல சத்தமா பாடுங்க. உம்மை விட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை வின்றி யாரும் இல்லை. முடிந்ததில் சுவக்கச்சை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. கையை தட்டல உற்சாகமா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையின்றி யாரும் இல்லை. முடிந்ததில் சுவக்கச்சை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சொல்லுங்க. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சேர்ந்து பாடுங்க. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தயவு செய்து கையில இருந்து கொஞ்சம் சத்தம் வரட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கை தட்டி வந்து சத்தம் உங்களுக்கு எங்களுக்கு கேட்க பிரச்சனை இல்லை. எனக்கு கேட்கலன்னா பிரச்சனை இல்லை. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் காட்சி உங்க கை தட்டுறது கேட்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரொம்ப அசிங்கமா கை தட்டுறீங்க. அல்லேலூயா. மோதிரம் கைண்டு கீழே விழாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். மோதிரம் கைட்டு கீழே விழாது. பயத்திரமா நல்லா டைட்டா. எங்களுக்கு தெரியும் நம்ம ஜனங்களை பத்தி. நூலுக்கு சுத்தி 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 டைட்டா மோதிரம் போட்டுன்னு வருவீங்க. அல்லேலூயா. அதான் கையை தட்டுங்க. மோதிரம் கீழே விழாது. இல்லை நகை கூட யாருன்னா ஆர்டிஃபிஷியல் நகை போட்டின்னு வரீங்களா? சபையில் யாருன்னா ஆர்டிஃபிஷியல் நகை ஸ்டைலுக்கு கசுறோம். இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரைஸ் அண்ட் டிசைனா அது கூட விழாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. தயவு செய்து கர்த்தருக்கு நல்லா உங்களுக்கு கேட்குற மாதிரியாச்சும் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தட்டுறீங்களா? தட்டுறீங்களா? என்னப்பா அந்த பக்கம் தட்டுறீங்களா? உயிர் இருக்கா உங்ககிட்ட? செத்தவனை போன சபையில் ஆராதிக்காதீங்க. செத்தவர்களை போல சபையில் இருக்காதீங்க.
உங்களுக்கு உயிர் இருந்தா கையை தட்டி தேவனை துதிங்க. அப்படியே செத்துணும்னு யோசிங்க. ஆண்டவரே துதிக்கும் போதே போயிடணும்னு சொல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா. வாழ்ந்து பிரோஜனம் கிடையாதுங்க. வாழ்ந்து சாதிக்கிறது கிடையாதுங்க. கர்த்தருக்கு நீ வாழலைன்னா பூமியில இருந்து பிரோஜனம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு வாழையா, உண்மையாய் வாழு, சத்தமாய் வாழு. ஆமென். உண்மையாய் வாழு, சத்தமாய் வாழு. நீ இருக்கிறது பிறருக்கு தெரியணும். அதுதான் சத்தமாய் வாழுவது. ஆமென். நீ கர்த்தரை துதிக்கிறியா, பிறருக்கு தெரியட்டும். துதிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பக்கம் உயிர் இருக்கா? உயிர் இருக்கா? தயவு செய்து சத்தவனை போல கை தட்டாதீங்க. நான் உனக்கு அடக்க ஆராதனை பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கை தட்டலன்னா சத்தம் வரலன்னா உனக்கு அடக்க ஆராதனை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தயவு செய்து கையை சத்தமா தட்டுங்க. சொல்லுங்க. நல்ல கையை தட்டி, கையை தட்டி, நல்ல கையை தட்டி, உணர்வு கையை தட்டுங்க பார்க்கலாம். இயேசு நல்லவா. நல்ல சத்தமா சின்ன பிள்ளைங்க. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. நல்ல கையை தட்டி, கையை தட்டி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நல்ல கையை தட்டி. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நான் வருந்திடும் அருகுறி தோன்றும் முன் வாய்க்காலை அருகாமலே. நான் வருந்திடும் அருகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். சொல்லுங்க. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததின் சுவர்க்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததின் சுவர்க்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லுங்க. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சொல்லுங்க. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஒரு மனமாய் சேர்ந்து ஆராதனை ஆராதனை இயேசு சொன்னதை செய்கிறவா. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல. ஆராதனை 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 வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. தயவு செய்து கையை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்திடுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் சொன்ன உடனே கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அவர் சொன்ன உடனே என்னாச்சு தெரியுமா? அப்படியே அலைகள் ஓய்ந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொன்ன உடனே மரணம் என்ற ஒரு சூழ்நிலை லாசரு வீட்டில மாறினது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை மாற்றினவர் இயேசு. அவர் சொன்னா செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காக்கிற நம்ம என்னங்க? சுத்த கிருபை. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா ஆமே ஆமே. ஒரு என்ன பண்ணனா துதிக்க முடியல, அவனுக்கு என்ன பண்ண முடியல, துதிக்க முடியல. அல்லேலூயா. வாயில ஒரு சின்ன ஒரு புண்ணு, வாயில ஒரு புண்ணு, சபையில வந்து உக்காந்துட்டான். அவனால பாட முடியல, துதிக்க முடியல. வாயில அந்த புண்ணு இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இந்த ஒரு பிரச்சனை, எனக்கு துதிக்க முடியல, வாயிலேருந்து எனக்கு பாட முடியலையே என்று சொல்லி ரொம்ப கஷ்டத்தோடு அவன் என்ன செய்தானா, அந்த புண்ணை ஒடிச்சிட்டானா. என்ன பண்ணா, ஒடிச்சிட்டானா. கொப்பளத்தை என்ன பண்ணிட்டான், உடைந்து, என்னாச்சு, உடஞ்சிடுச்சு. என்னாச்சு, அந்த கொப்பளம் உடஞ்சிடுச்சு. அந்த கொப்பளம் உடஞ்ச உடனே அந்த வாயிலேருந்து அந்த தண்ணீர் வருது பாருங்க, குடு குடுன்னு போயிட்டு அதை துப்பிட்டு வந்து உட்கார்ந்து தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டானா. அவன் சொன்னானா, இது அப்புறம் பார்த்துக்கலாம், இது என்ன பண்ணிக்கலாம், அந்த வலி அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ அனுகிரக காலம், இப்போ கர்த்தருடைய நேரம். இந்த நேரத்தில் என்னால் பண்ண முடியலன்னா வேற நேரம் நமக்கு கிடைக்காது. ஆமென். இந்த நேரம் என்னால் முடியலன்னா வேற நேரம் நமக்கு கிடைக்காது. இந்த நேரம் கர்த்தருடைய நேரம். இந்த நேரத்தை உனக்கு முழுமையா கர்த்தரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணலாம். ஆமென் ஆமென். சபையில் வந்துட்ட பேருக்கு என்ன செய்யணும், முழுமையா கர்த்தருக்கு அர்ப்பணிச்சணும், கொடுத்தணும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் போயிட்டு பழைய போர்வையை போட்டுக்கின்னு பழைய ஜனங்களா இருந்துக்கங்க, பிரச்சனை. சபைக்கு வந்த பேருக்கு கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, எல்லாவற்றையும் ஒடிச்சு போட்டுருங்க. எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, ஒடிச்சு போட்டுருங்க. விழுந்து நிற்கலாமா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை. நல்லா உற்சாகமாய் பாடி தேவனை துதித்து ஆராதித்து தயவு செய்து உங்களுக்கே கேட்டுக்கிற மாதிரி நல்ல சத்தமா கையை தட்டுங்க. உங்களுக்கு கேட்கட்டும், ஏன்னா சவுண்ட் ஜாஸ்தி இருக்கு இல்லையா. நல்ல கொஞ்சம் சத்தமா கையை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. கிருபை வழுவாமல் காற்று, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் முழங்காமல் தாங்கும் வல்ல கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காற்று சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் முழங்காமல் வல்ல கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் முழங்காமல் கிருபை என்னை சாங்கிடுவே, கிருபை என்னை நடத்திடுவே, கிருபை என்னை சாங்கிடுவே, கிருபை என்னை கையை உயர்த்தி கையவன் அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் முழங்காமல் வல்ல கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் முழங்காமல் கருகாமல் புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினவே. சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி
கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாம. சொல்லுங்க, பலவித சோதனை. இயேசு நல்லவா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நசுங்கி போகாம. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. கையை உயர்த்துகிறவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்காக ஏதோ ஒன்று செய்கிறவரை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் முழங்காமல் தாங்கும் வல்ல கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் ஓ தண்ணீரில் முழங்காமல். சொல்லுங்க, உம் கிருபை என்னை தாங்கிடுவே, உம் கிருபை என்னை நடத்தி. விசுவாசத்தோடு ஆண்டவரே, உங்க கிருபை தான் என்னை தாங்குது, உங்க கிருபை தான் என்னை நடத்துது, உங்க கிருபை தான் மேலான கிருபை, உங்க கிருபையால் ஒன்றுமில்லப்பா. உம் கிருபை என்னை தாங்கிடுவே, உம் கிருபை என்னை நடத்தும் கிருபை, உம் கிருபை என்னை தாங்கிடுவே, உம் கிருபை என்னை, உம் கிருபை, உம் கிருபை, உம் கிருபை என்னை தாங்கிடுவே, உம் கிருபை என்னை நடத்திடுவே, உம் கிருபை என்னை தாங்கிடுவே, என்னை நடத்திடுவே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. கையை தட்டி தேவனை நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. அப்பா, நிரப்பும் 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 நிரப்பும். உங்க கிருபையால் எங்களை நிரப்பும், உங்க தயவனால் எங்களை நிரப்பும். நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆண்டவரே. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். இந்த சபையை கர்த்தர் திருப்பும்படியாக, இந்த சபையை கர்த்தர் திருப்பும்படியாக. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோம்பலான ஆவிகள், அசுத்த பிசாசின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அகற்றி போகும்படியாக அப்பா, உங்க வல்லமை நிரப்பட்டும், உங்க தயவு நிரப்பட்டும். குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தர் சமூக, கர்த்தர் சமூக. கையை தட்டி கையை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்க, கையை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்க. மகிமை பெருக பெருக பெருக, கர்த்தர் மகிமை பெருக பெருக பெருக. அவர் கிருபை இனிமாய் பெருகும், அவர் கிருபை இனிமாய் பெருகும். ஓ ரீகந்தரபரலி பகந்தரலப சிகந்தரலபரலி கந்தரலப. இயேசுவே நன்றி அப்பா, இயேசுவே நன்றி அப்பா, இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க ஆவினாலே, நிரப்பிடுங்க. நிரம்பனுமே நான், நிரம்பனுமே ஆவினாலே. கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க ஓ ஆவினாலே. தயவு செய்து கேளுங்க, அநேகர் கேட்காம இருக்கிறீங்க. நிரம்பனுமே நான், ஓ வல்லமையாலே. ஒன்ன பலமா கேளுங்களேன். நிரப்பிடுங்க ஐயா, நிரப்பிடுங்க ஆவினாலே.
நிரம்பனுமே நான் நிரம்பனுமே உம் வல்லமையாலே காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு முடிவுக்கு வரட்டும். சொல்லுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு சொல்லுங்க. உன் பாத்திரம் முழுகனுமே நான் ஆவியின் நதியிலே முழுகனுமே நிரம்பனுமே நான் நிரம்பனுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பனும் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. முழுகனுமே நான் முழுகனுமே ஆவியின் நதியிலே முழுகனுமே நிரம்பனுமே நான் நிரம்பனுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பனுமே சொல்லுங்க. நிரம்பனுமே நிரம்பனுமே நான் நிரம்பனுமே. ஓ சத்தமாய் கேளுங்களே, பலமாய் கேளுங்களே. நிரம்பனுமே நான் நிரம்பனுமே வல்லமையாலே வல்லமையாலே நிரம்பனுமே நிரப்பிடுங்க என்னை ரீகபலரபபப சிக்கந்தரலபரோரோ கீதரலபரபரி கந்தரலபா ரீகந்தரலபர ரீகந்தரலப. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா இயேசுவே. நிரம்பனுமே நான் நிரம்பனுமே ஆவியினாலே நிரம்பனுமே முழுகனுமே நான் முழுகனுமே ஆவியின் நதியிலே முழுகனுமே. கையை தட்டி நன்றி செலுத்துங்க. நல்ல உற்சாகமான ஆவி உன்மேல் வரட்டும். நல்ல உற்சாகமான ஆவி உன்மேல் வரட்டும். எல்லா தரித்திரங்கள் ஓடி போகட்டும். எல்லா அசுத்தங்கள் ஓடி போகட்டும். எல்லா பிடிக்காத காரியங்கள் ஓடி போகட்டும். கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்கு பிரியமானது இல்லாதபடி எல்லாம் வெளியேறும்படியாக ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிற ஆவியை தாங்க. உன்னை பிரியப்படுத்துகிற ஆவியை தாங்க. உம்மை துதிக்கிற ஆவியை தாங்க. கர்த்தர் நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம் ஆவியை பற்றிக் கொள்ளுகிற பிள்ளையாக, உங்க ஆவியை பற்றிக் கொள்ளுகிற பிள்ளையாக ஆண்டவரே எங்க காலியான பாத்திரம் இன்று நிரம்பட்டும். எங்க காலியான பாத்திரம் இன்று நிரம்பட்டும். எங்க காலியான பாத்திரம் இன்று நிரம்பட்டும். அப்பா நான் முழுகணும் ஆண்டவரே. நான் முழுகணும் 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 ஆண்டவரே. அப்பா நான் காலியான பாத்திரமை மறிக்க கூடாது ஆண்டவரே. நான் காலியான பாத்திரமை மறிக்க கூடாது ஆண்டவரே. நான் காலியாகி மறிக்க கூடாதப்பா. நான் பிரயோஜனம் இல்லாமல் மறிக்க கூடாதப்பா. நான் பிரயோஜனம் இல்லாமல் மறிக்க கூடாது ஆண்டவரே. அப்பா நாங்க தெரிந்து கொண்ட ஜாதி, நாங்க ராஜரீக கூட்டம் ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டவர் நீங்க, எங்களை அறிந்து கொண்டவர் நீங்க, எங்களை ராஜரீக கூட்டம் என்று சொல்லிருக்கீங்க. ஆனால் இன்னும் காலியான பாத்திரமா இருக்கிற ஆண்டவரே. நீ உறுதி செய்ததை நாங்கள் பற்றி கொள்ளல. கர்த்தர் உறுதி செய்ததை நாங்கள் பற்றி கொள்ளல. நீ தெரிந்து கொண்ட கூட்டம், நீ ராஜரீக கூட்டம், கர்த்தருக்காய் நியமித்த ஜாதி என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்னும் நாம் அதில் வாழ தொடங்கலையே. இன்னும் அதில் வாழ தொடங்கலையே. உன்னை காலியாயிருக்கிற உங்களை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறவராயிருக்கிறார். கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடு சகோதரனே. போதும் இந்த உலகத்தின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ சம்பாதித்தது போதும். போதுமான அளவு கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். உன்னையே ஒப்பு கொடு கர்த்தருக்கு. உன்னையே ஒப்பு கொடு.
Shall you take this invite today? இந்த இன்வைட்டை நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்களா? கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Here is the invitation for you. Jesus is waiting at your door. கர்த்தர் உங்களுக்காய் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறார். சகோதரனே, உனக்காய் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறார். The people who behind God is waiting for you at your door. You have been in this church for many years. அநேக வருடமா இந்த சபையில நீங்க இருக்கிற, ஆனால் உனக்கான நீங்க ஏற்றுக்கொள்ளாம, உனக்காய் ஏற்பை நீ ஏற்றுக்கொள்ளாம, உனக்கான காரியங்களை நீ ஏற்றுக்கொள்ளாம, ஸ்தோத்திரம். பிசாசான உன பக்கத்தில் நின்று சோதிக்கவா, பிசாசான உன பக்கத்தில் நின்று சோதிப்பா. அநேக காரியங்கள் உனக்கு எதிராக நிற்கும், ஆனால் அவைகள் எல்லாம் உதறி தள்ளி, இதோ take this invitation today, take this invitation today. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு சகோதரனே. அழைப்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஒப்புக்கொடு சகோதரியே. கர்த்தர் உன்னை விரும்புகிறார், உன்னை தள்ள மாட்டார், உன்னை மறுதலிக்க மாட்டார், உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவரே, இப்படியாய் தயவு பாராட்டினதுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்கள் காலியான பாத்திரமாய் இருந்த போதிலும் கர்த்தர் எங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறேன், எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறேன், எங்களை கொண்டு செல்கிறவராய் இருக்கிறேன். சபையில கர்த்தர் துதி ஆராதனை எழுப்புங்க அப்பா. இன்னமாய் பலமாய் ஆராதிக்க பலனை கட்டளிடுங்க ஆண்டவரே. சோத்திரம் தகப்பனே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மிகுதியான ஆராதனை கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். எங்க சுய சாகட்டும், எங்க சுய சாகட்டும். கர்த்தர் நாம மட்டும் உயர்ச்சும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். சங்கீதம் 56. சங்கீதம் 56. நாம் யாவரும் மாறி மாறி வாசித்து. சங்கீதம் 56 பக்கம் 704. ஹலோ, அது கொஞ்சம் கொடுப்பா. Psalm chapter 56. சங்கீதம் 56. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது யோனாத், ஏலம், ரிக், கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீதுக்கு பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மித்காம் என்னும் சங்கீதம். தேவனே, எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அங்கீகரிக்கார் போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடியில் தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினாலே தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அவயங்களை தேவரீர் எண்ணாதிருக்கிறேன். என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் நல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்புகிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடராதவர்க்கும் தப்புவிப்பீராவர். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா தேவா என்றென்று நான் பாடுவேன். என் நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என் நாள் வரை
உட்காரலாம். ஒரு பழைய சம்பவத்தை நான் கொண்டு வருகிறேன். ஈசாயின் கடைசி பிள்ளையான தாவீது சிறு வயதுள்ளவனாக இருந்தான். எப்படி இருந்தான்? அழகாகவும் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் இருக்கிறார்கள்.